கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலும் அதில் முதல் படி என்னத்தமாங்க, கர்த்தரை விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அநேக காரியங்களை பார்க்க போகிறோம். அதில் முதல் படியே பிலீவர்ஸ் லைஃப், பிலீவிங் அண்ட் லிவிங். நம்பி அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து வாழ்கிற வாழ்க்கை தான். அதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான படி கிறிஸ்தவ வாழ்க்கை என்று பார்க்குறோம். ஒரு மனிதன் விசுவாசிக்க தெரியல என்றால், ஒரு மனிதன் கர்த்தரை நம்பி வாழ முடியல என்றால், வாழ மாட்டேங்கிறான் என்றால், அது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அழகே இல்லை. அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றே சொல்லவே முடியாது. அப்போது ஒரு கிறிஸ்தவனாக இருப்பான் என்றால் அவனுக்கு அநேக ஆயிரம் வருமானங்கள் இருக்கலாம், ஆயிரம் கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்கலாம், அநேக உறவுகள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பாருங்கள், அவன் கடவுளை நம்பி வாழ வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்கிறது. ஒரே வசனம் 3 டைம் ரிப்பீட் பண்ணிக்கிறாங்க வேதத்தில். அது என்ன? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ன்றது ஆபகுப்திலையும் பார்க்குறோம் நம்ம, அப்புறம் ரோமன்லேயும் பார்க்குறோம், அப்புறம் எபிரியர்லேயும் பார்க்குறோம். விசுவாசத்தில் தான் நீதிமானுடைய பிழைப்பு அடங்கி இருக்குது. அப்போது நம்ம எல்லாத்துக்குமே கர்த்தரை விசுவாசித்து வாழ்கிறது ரொம்ப முக்கியம். அதில் முதலாவது வாரத்தில் லிவிங் பை ஃபெய்த், விசுவாசத்தினால் வாழ்கிற வாழ்க்கைன்னு நம்ம பார்த்தோம். போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் நாட் பை சீயிங், தரிசித்து அல்ல விசுவாசித்து வாழ வேண்டும் என்று நான் சொன்னேன். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும் என்று நான் சொன்னேன். 2 கொரிந்தியர் 5:7 அதை குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ என்ன, மனிதன் பொதுவாகவே தன்னுடைய கண்களால் பார்த்து ஐம்புலங்கள்னால் அறிந்து கொண்டு இது சரியாய் தவறாய் என்று உணர்ந்து அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான். ஆமாவா இல்லையாங்க? ஆனால் கிறிஸ்தவன் எப்படி? பார்த்து நம்புகிறவன் அல்ல, பார்க்காத ஒன்று இல்லாத பட்சத்திலும் நம்புகிற ஒரு நம்பிக்கை தான் அது உண்மையான நம்பிக்கை. அதுதான் எபிரியர் 11:1 வாசிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். வாவ், எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. காணப்படலை என்றால் அது இல்லை என்ற அர்த்தம் அல்ல, அது கண்ணுக்கு தெரியல என்றாலும் அதை குறித்ததான நிச்சயம். அதுதான் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொல்லப்படுது. Faith is a substance of the things which we hope for, the things which we never seen. காணாதவைகளை குறித்ததான ஒரு ஹோப், ஒரு அஷூரன்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸ். அதுதான் என்னது? ஃபெய்த். அப்போ என்ன, உங்கள் வாழ்க்கையில் இல்லாத காரியங்கள் இல்லைன்ற அர்த்தம் அல்ல, இல்லை என்றாலும் அதை கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம்தான் காணக்கூடாத காரியங்களை விசுவாசிக்கிற காரியம் என்று நான் சொன்னேன். அதை விட முக்கியம் என்னென்னா, காண்கிறவைகளெல்லாம் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொன்னேன். இன்றைக்கி பார்க்குற எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். நான் அழிஞ்சு போயிடுவேன், இந்த மைக் அழிஞ்சு போயிடும், இந்த பில்டிங் அழிஞ்சு போயிடும். ஏன்னா எல்லாமே டெம்பரவரியான ஒன்று. பாருங்கள், டெம்பரவரியான காரியத்து மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிடாதுங்க. அநித்தியமான காரியங்களை நீங்கள் அநித்தியமான காரியங்களை நம்பி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மோசப்படுத்துகிறத விட நித்தியமான தேவனை நீங்கள் நம்புவது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று பார்த்தோம். கடைசியாக ஒன்று நம்ம பார்த்தோம், இல்லை இந்த மாம்சம், மெட்டீரியல் வேர்ல்டுன்னு வாங்க பார்த்தீங்களா, இந்த பொருட்கள் நிறைந்த இந்த மண்ணான இந்த விசிபிளான இந்த உலகத்தை பார்க்கிலும் காணாத உலகம் தான் பெருசு. இன்விசிபிள் வேர்ல்டு தான் பெருசு. இன்னும் சொல்ல போனால் இன்விசிபிள் வேர்ல்டு, காணாத உலகம் தான் காண்கிற உலகத்தை உண்டாக்குனது என்று எபிரியர் 11:3 நம்ம வாசிக்கிறோம். இவ்விதமாய் விசுவாசத்தினால நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது, காணக்கூடியனால் தோன்றப்படுகிறவனால் காணப்படுகிறவைகள் உண்டாகவில்லை. அப்போ இந்த காணப்படுகிற இந்த உலகங்கள் எல்லாம் காணப்படுகிறவைகள்னால உண்டாக்கப்படல, காணப்படாத உலகங்கள்ல இருந்து இந்த காண்கிற உலகங்கள் உண்டானது. அல்லேலூயா. புரிஞ்சுச்சிங்களாங்க உங்களுக்கு? அப்போ என்ன, காண்கிறது ரொம்ப கம்மி. நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அதெல்லாம் கம்மி. நமக்கு தெரியாததோ, நமக்கு அறியாததோ அநேக. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கற்றது கையளவு கல்லாததோ. இன்னைக்கு அநேக பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாத்துலேயும் சூப்பர், எனக்கு தெரியாதது எனக்கு அறியாதது ஒன்றுமே இல்லைன்ற ஒரு ஆட்டிடியூட் சில பேருக்கு இருக்கும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒன்றுமே இல்லை. நீங்கள் கையளவு தான் கற்று வைத்துக்கொள்ளுங்க. கற்றாது ஒன்றும் கற்றுக்கொள்ளாததோ எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்போது பார்க்குற உலகம் இது ரொம்ப பொய்யான ஒன்று. காண்கிறவரெல்லாம் நம்ம பார்க்குற எல்லாமே மாய.
எல்லாமே ஒரு நாள் அது டிஸப்பியர் ஆகிடும், அது அப்படியே மறைஞ்சு போயிடும். சாலமோன் அதனால தான் சொல்கிறாரு, பூமிக்கு கீழே சூரியனுக்கு கீழே எல்லாமே. ஏன் அவர் எல்லாமே மாயன்னு சொல்லாமல், இப்போ நான் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்லாமே மாய கரெக்டா, சூரியனுக்கு கீழே எல்லாமே மாய கரெக்டா? அந்த வார்த்தை மென்ஷன் பண்ண. ஏன்னா எல்லாமே மாயனா பரலோக மாயன் நம்ம சொல்லிட முடியாது, தேவத்துவத்தை மாயம் என்று நான் சொல்லிட முடியாது, கடவுளும் பரிசுத்த ஆவியானவரும் தேவ தூதர்களும் மாய என்று சொல்லிட முடியாது. அப்போ சூரியனுக்கு கீழே தான் எல்லாமே மாய. அழகு மாய, ஆடம்பரம் மாய, பணம் மாய, பொண்ணு மாய, பொருள் மாய, நம்முடைய வசதி வாழ்க்கை மாய, எல்லாமே மாய. ஏன் மாய என்றால் என்ன? அந்த மாயன்ற வார்த்தை இங்கிலீஷில் வேனிட்டின்ற வார்த்தை போடுறாங்க. அப்படின்னா என்ன? மாயனா அது மறைஞ்சிடும், டிஸப்பியர் ஆகிடும். இன்னைக்கு நம்ம பார்க்குற இப்படியே பார்த்து கொண்டே இருக்கும்போது வயசு ஓடினே இருக்கும். 2 முடி வெள்ளை முடி எட்டி பார்க்கும், இன்னும் கொஞ்ச நாளில் கருப்பு முடி எட்டி பார்க்குற மாதிரி ஆகிடும். என்னடா வெள்ளை முடி தான் இருந்துச்சு 2, இப்போ வெள்ளை முடி கருப்பு முடி தான் 2ங்கிற மாதிரி காலம் ஓடி போயிடும். மூஞ்சில் சுருக்கம் விழுந்துடும், பல்லு ஒன்றுனா கொட்டை ஸ்டார்ட் ஆகும், கூணு வழியே ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் தப்பு நான் சொல்லுவேன், இதெல்லாம் இயற்கை. காரணம் என்ன? வாலிபம் மாய, அழகு மாய, உலகம் மாயே மாயே மாயே. ஏன்னா இவைகளெல்லாம் காணப்படுகிறதெல்லாம் அது அநித்தியமான ஒன்று. அதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன? இந்த உலகத்தை பார்க்கிலும், இந்த அழகை பார்க்கிலும், இந்த சரீரத்தை பார்க்கிலும் பார்க்காத ஒன்று இருக்கிறது. அந்த பார்க்காத ஒன்று தான் பார்க்கிற இந்த உலகத்தை தாங்கி கொண்டிருக்கிறது, ஏங்கி கொண்டிருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ அந்த பார்க்காதவைகளை நீங்கள் விசுவாசிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று பார்க்குறோம். ஸோ இந்த விசுவாச வாழ்க்கையில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கி முடிய போகிறதில்ல, அநேக காரியங்களை பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த விசுவாசத்தில் வாழ்கிறது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கடவுளை நம்பி வாழ்கிற வாழ்க்கை, கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைத்து உறுதியாய் வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு ஃபவுண்டேஷ்னல், அந்த ஃபண்டமெண்டல் கிறிஸ்டியன் லைஃபாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ கொஞ்சம் ஆழமாக நம்ம போகலாம். இன்னிலேருந்து இன்னும் அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் என்றால், அந்த விசுவாச வாழ்க்கையிலே ட்ரஸ்டிங் இன் எவ்ரிதிங் ஆன் காட், தேவனிடத்தில் எல்லாவற்றுக்கும் தேவனை நம்பி வாழுகிற வாழ்க்கை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எல்லாவற்றுக்கும் தேவனை நம்பி வாழுங்க. ட்ரஸ்டிங் ஃபார் எவ்ரிதிங். சில நேரத்தில் சில காரியங்களுக்கு மாத்திரமே நம்ம என்ன பண்ணுவோன்னா ஜெபிப்போம். சில காரியம் நம்ம பலத்தில் நம்ம பார்த்துக்கலான்னு நம்ம நினைப்போம். இல்லை, ஆனால் ட்ரஸ்டிங் காட்னா எல்லாத்துக்குமே, எல்லாவற்றுக்கும், 1க்கு 2க்கு அல்ல, எல்லா வாழ்க்கைன்னு எல்லாவற்றுக்கும் அவரே நம்பி வாழ்கிற வாழ்க்கை. ட்ரஸ்டிங் காட். சொல்லுங்கள், ட்ரஸ்டிங் காட், ட்ரஸ்டிங் காட். அப்போ அவரையே எல்லாவற்றுக்கும், என் வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் நான் அவரையே நம்பி என்ன பண்ண போகிறேன்? வாழ போகிறேன். அது ரொம்ப 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 முக்கியமான காரியம் என்று பார்க்குறோம். அதில் முதலாவது நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிற காரியம் என்னென்னு கேட்டால், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ட்ரஸ்டிங் காட் வென் எவ்ரி திங் லுக்ஸ் இம்பாசிபிள். நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் சில இதெல்லாம் ஆகாதுன்ற சில இது இருக்குதுங்களாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் இது எட்டாக்கணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுபோல் சில பேருக்கு நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க பிரதர், அதெல்லாம் எங்களுக்கு எட்டாது, அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நினைக்க முடியாது, அதான் ரொம்ப தொழுவு, இட் இஸ் வெரி இம்பாசிபிள் டு மை லைஃப், அது என்னுடைய வாழ்க்கைகளுக்கு அது முடியாத ஒன்று அப்படின்ற சிலது இருக்கலாம். புரியுதுங்களா நான் பேசுகிறது? சிலது இருக்கலாம். என் வாழ்க்கையில் இது என்னால் பண்ணவே முடியாதுங்க, இது என்னால் செய்யவே முடியாதுங்க, இது எனக்கு இல்லவே இல்லைங்க அப்படின்ற இம்பாசிபிள்ஸ் இருக்கலாம். சொல்லுங்கள், இம்பாசிபிள்ஸ். அந்த இம்பாசிபிள்ஸ் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த இம்பாசிபிளுக்கு என்ன நீ நம்பு அப்படின்றார். பாருங்க, கடவுள் எப்போ வேலை செய்கிறாருன்றத நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளணும். ஹவு காட் ஒர்க்ஸ் அண்ட் வென் காட் ஒர்க்ஸ். கடவுள் எப்போ வேலை செய்கிறார் என்றால், when all the doors are shut, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட நேரத்தில். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது பாருங்க. எல்லாமே பிளாக், எதுவுமே கைக்கூடி வரல, எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட வாசல், ஒரு முடிவே தெரியலையே, இதுக்கு ஒரு 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 எண்டே இல்லையே,
என்னங்க பண்ணுறதுன்ற தலை பிச்சுக்கிற ஒரு நேரத்தில் பிச்சுவோம். அந்த நேரத்தில் நம்மளால் வி வில் பி அ ஹெல்ப்லெஸ் பர்சன். ஒரு நம்பிக்கையற்றவர்களாய், ஒரு உதவியற்ற ஒரு மனிதனாய் அந்த கட்டத்துக்குள்ளே வந்து நின்றுவோம் பாருங்க. பட் இந்த எட்ஜ் ஆஃப் த சிச்சுவேஷன், நம்ம வாழ்க்கையின் அந்த அந்த விளிம்பில் தான் கர்த்தர் நமக்காக வேலை செய்ய தொடங்குகிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுகிற காரியம்? இதை குறித்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். எகிப்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட்டு வரும்போது, எப்பா அந்த சைடு வழி இல்லை, நீ வேற வழியாக போன்னு கர்த்தர் சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எங்கே கொண்டு வரார் என்றால், செங்கடலுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். செங்கடல் முன்னாடி இருக்குது, வாசல் அடைக்கப்பட்டிருக்குது. பின்னாடி பார்வோன் சேனை வருது, வாசல் அடைக்கப்பட்டிருக்குது. இந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் ஒரு மலை. அப்போ நாலா பக்கமும் அடைக்கப்பட்ட வாசலில் நடுவில் கர்த்தர் கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா கூர்ந்து கவனிக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி தடுக்கப்படுற நேரத்தில், உங்கள் சொந்த பந்தமெல்லாம் கைவிடுற நேரத்தில், உங்கள் நம்பினவர்களெல்லாம் உங்களை மோசப்படுற நேரத்தில், நான் எங்கே போவேன், எனக்கு யார் இருக்கிறாங்க, யாருமே எனக்கு இல்லையே, அந்த கட்டத்தை பற்றி நான் பேசி கொண்டிருக்கேன். அப்போ எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்குது. என்ன பண்ணுறதுன்ற அறியாமல் தெரியாது இருக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அந்த நேரத்தில் உங்களுக்கு செவி தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அதுதான் நான் சொன்னேன், எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட நேரத்தில் இம்பாசிபிளான சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. இட் இஸ் பாசிபிள் தட் சீ கேன் ஓப்பன். அந்த கடல் பிழப்பது அது சாத்தியமான ஒன்றா? சாத்தியமான ஒன்று நீங்கள் நினைக்கிறீங்களாங்க? அது அசாத்தியமான ஒன்று. இன்னைக்கு வாழ்க்கையில் மனிதன் சில கட்டத்திலலாம் இட் இஸ் இம்பாசிபிள் என்ற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள கடந்து போகிறான். டாக்டர் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒருவேளை கிளாஸ் டீச்சர் சொல்லலாம், நீ எல்லாம் உருப்பிடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கப்புறம் உனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்க வாய்ப்பே இல்லை, இதுக்கப்புறம் உனக்கு லீவ் கொடுக்க வாய்ப்பே இல்லை, உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்ற எந்த வாய்ப்பும் இல்லை. அந்த வாய்ப்பு இல்லாத நேரத்தில், இம்பாசிபிளான நேரத்திலையும், அந்த நேரத்திலையும் கர்த்தரை நம்புகிற இருதயம் உங்களுக்கு இருக்கும் என்றால், அதன் நடுவில் கூட, அடைக்கப்பட்ட வாசலில் நடுவில் கூட கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் நம்முடைய கான்ஷியஸ் ரொம்ப முக்கியங்க. அந்த நேரத்தில் நம்முடைய பிலீஃப் ரொம்ப முக்கியம். அப்படியாப்பட்ட இறுக்கமான நேரத்தில், ஒன்றுமே எல்லாம் கைவிடப்பட்ட நேரத்தில், இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்டின்னு வாங்க பார்த்தீங்களா, வெறுமையான நேரத்தில், அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறாங்க? யாருமே இல்லையே. அந்த நேரத்தில் கூட யார் எனக்கு உதவி செய்கிறார்களோ செய்யவில்லையோ, ஆனால் இந்த மாதிரி இறுக்கமான நேரத்திலையும், உதவியற்ற நேரத்திலையும், இந்த நெருக்கத்திலையும் நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். ஆமென். அதுதானே யோனா சொன்னா. யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்க, மீன் முழுங்கிச்சு. மீனுடைய வயிற்றுலேருந்து யோனா ஜெபம் பண்ணுறான். பா, எப்படியாப்பட்ட ஒரு ஜெபம் பாருங்கள். ப்ரேயர் ஆல். எந்த இடத்துல? நான் கிச்சனில் ஜெபம் பண்ணுறேன், ஹாலில் ஜெபம் பண்ணுறேன், பெட்ரூமில் ஜெபம் பண்ணுறேன், சில நேரத்தில் பாத்ரூமில் கூட ஜெபம் பண்ணுறேன். ஆனால் இப்படியாப்பட்ட ஜெபம் யாரும் பண்ணிக்க மாட்டாங்க. மீன் வயிற்றுலேருந்து ஒரு மனுஷன் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறான்? என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு அவர் செவி சாய்த்து அவர் என்னை விசாலத்திலே நடத்துவார். மை காட், அது தாங்க என் தேவன். நெருக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பொலமின்கிறீங்களா? நெருக்கத்தில் என்ன பண்ணுறீங்க? சாடி சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? நெருக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குறை சொல்கிறீங்களா? இந்த மனுஷனை கட்டின நாள்லேருந்து என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கார மேலே பழி போடுறீங்களா? இல்லை நான் இருக்கிற ஏரியா சரியில்லைங்க அப்படின்னு உங்கள் ஏரியா மேலே பழி போடுறீங்களா? அல்லது உங்கள் குடும்பத்து மேலே பழி போடுறீங்களா? சபை மேலே பழி போடுறீங்க? யார் மேலே நீங்கள் பழி போடுறீங்க? அநேக மக்கள் அப்படி தான் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் எக்ஸ்கியூஸ், எப்போவுமே மற்றவங்களை குறை சொல்கிறது, எப்போவுமே மற்றவங்க மேலே பழி சுமது. ஏன்னா ஈஸியாக மூவ் ஆகிடலாமே. ஐயோ நான் இல்லை பிரதர், அவங்க தான், ரொம்ப ஈஸியாக பழி போட்டு போயிடும். உங்கள் வாழ்க்கை, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் தோல்விக்கு யாருமே காரணம் அல்ல, ஒரே ஒருத்தர் தான். யார்? பிசாசின்னு சொல்லிடாதீங்க. நீங்கள் தான். உங்களை போல உங்கள் வாழ்க்கையை கெடுக்க யாராலையும் முடியாது. சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கே சொல்லுங்க, என்னால் தான் நான் இப்படிக்கிறேன். ஆமாம், யாரால? எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, என் கூட பிறந்தவர் சரியில்லை. இல்லை, நீ தான் சரியில்லை அப்படி நான் சொல்ல. யார் சொல்கிறது? நீங்களே சொல்லிக்கங்க. ஸோ வாழ்க்கை அப்படி தான் பாருங்கள்.
நெருக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடவுள் உதவி செய்ய ரெடியாக இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவருடைய உதவியை நாடுறீங்களா? அவரை நம்புகிறீர்களா? அவரை நம்பி கர்த்தர் சொல்றாரு, நான் என்னை நம்பி வருகிறவன் நான் ஒருபோதும் புறமே தள்ளுறதில்லைன்னு கர்த்தர் சொல்றார். அவர் சொல்லிட்டார்னா அவர் மாறுவாராங்க? அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். ஏன் ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்றால் அவர் பொய்யே பேச மாட்டார். அவர் பொய் பேச மனிதன் அல்ல, மனமாற அப்போ கடவுள்னா என்ன? பொய் பேச மாட்டாரு. ரெண்டாவது மனசு, இப்போ ஒன்று சொல்றது, அப்புறம் ஒன்று சொல்றது, நாளைக்கு ஒன்று சொல்றது இல்லை, அவர் பண்ண மாட்டார். அப்போ கடவுள் ஒன்று சொல்லுவார் என்றால் அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? அவர் சொல்லியிருக்கிறார், என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் புறமே தள்ளுறதில்ல, என்னை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்ல, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பார். இந்த மாதிரி அநேக வார்த்தை கர்த்தர். அப்போ கடவுளை நம்புகிறவர்களை கர்த்தர் கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். அப்போ உங்களை ஏன் கைவிட்டுறாருன்னு பாருங்க. நீங்கள் ஏன் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க என்றால் நீங்கள் கர்த்தரை நம்புகிறதில்ல. அதுதான் பிரச்சனை. அப்போ நான் சொல்கிற இந்த காலவேளை இம்பாசிபிளான சுச்சுவேஷனில் உங்கள் வாழ்க்கை நேரத்தில் முடியல பிரதர், ஆகலை, இதுக்கு வழியே பிறக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களாங்க? நான் சொல்கிறேன், அந்த நேரத்தில் கர்த்தரை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புங்க. எல்லாம் இருக்கும்போது நம்புறது அல்ல, எல்லாம் கொடுக்கும்போது நம்புறது அல்ல, எல்லாமே கூடி வரும்போது நம்புறது அல்ல. சில நேரத்தில் மனிதன் எப்படின்னா மோசமான ஒரு அது பாருங்க, ஏதோ ஒன்று அது மோசமான, எல்லாமே நல்லா இருந்தால் ரொம்ப சிரிப்பு, எப்பவுமே சிரிச்சிருப்பாங்க, கலகலன்னு இருப்பாங்க, நல்லா ரெடி ஆவாங்க, ரொம்ப கையில் பாக்கெட்டில் பணம் இருக்குது, நல்லா எல்லாமே சூப்பர். அப்போ கடவுளை தேடுறதுன்னா, ஓடுறதுன்னா, வர்றதுன்னா, கொடுக்குறதுன்னா, செய்கிறதுன்னா எல்லாமே ஃபைன். ஆனால் கொஞ்சம் வாழ்க்கை எப்பயுமே ஒரே மாதிரியாக போயின்னு இருக்குங்க. ஒரே மாதிரியாக போவோம் இல்லை, கொஞ்சம் தடுமாற்றம் வரும், கொஞ்சம் வேதனை வரலாம், அப்போல்லாம் சோர்ந்து போயிடுது. எல்லாமே அக்செப்டன்ஸ் தான். என்னது? அக்செப்டன்ஸ் தான். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல வழியை கடந்து போகும்போது, சந்தோஷப்படும் போது, சில தீமையான வழிகளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கும் போது அல்லது நீங்கள் கடந்து வரும்போது, அந்த நேரத்தையும் சந்தோஷமாய் விசுவாசித்து இதுவும் கடந்து போவோம், இதுவும் மாறும், நான் நம்புகிற வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தர வல்லவராக இருக்கிறார் என்று. இம்பாசிபிளான சுச்சுவேஷன் சொல்லுங்கள், இம்பாசிபிளான சுச்சுவேஷன். பாசிபிள் நான் பற்றி பேசல, பாசிபிளால் அதை நம்மளே பண்ணலாம், ஆனால் முடியல பிரதர் அப்படின்றீங்களே, இதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அந்த நேரத்தில் கர்த்தரை நம்பி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 19:26. மத்தேயு 19:26. மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்ப இயேசுவே சொல்றார் ஸ்டேட்மெண்ட், மனுஷனால் இது கூடாதுதான். சொல்லுங்க, மனுஷனால் இது கூடாதுதான். ஆமாங்க, எல்லாமே மனுஷனால கூடும் இல்லை, சிலதெல்லாம் கூடவே கூடாது. ஆனா தேவனால் எல்லாமே. இப்போ ஒரு வேளை கடவுள் கிட்ட போய் கேட்குறீங்க, கடவுள் இது என்னால் முடியாதுன்னு சொல்வார் என்றால் அவர் கடவுளாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. காரணம் என்ன? கடவுளுக்கு பேனத்தவங்க சர்வ வல்லவர். சர்வ வல்லவர் என்றால் ஆல்மைட்டி. அவரால் எல்லாமே கூடுன்றதுனால தான் அவருக்கு பேர் சர்வ வல்லவர். ஒருவேளை இது என்னால் முடியாதுங்க அப்படின்னு கடவுள் சொல்லுவார் என்றால், உங்களுக்கு உதவி செய்ய இது என்னால் ரொம்ப கஷ்டமாகுதுங்க, அவ்வளோ பெரிய பட்ஜெட் என்னால் ஆகாதுங்க, ஐயோ அவ்வளோ பெரிய வியாதியா, நான் சின்ன தலைவலி, வயிற்று வலி, கால் வலி, கண்ணு வலி தான் போக்க முடியும், இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் என்னால் டீல் பண்ண முடியாதுன்னு கடவுள் சொல்வார் என்றால் அவர் கடவுளாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் என்னுடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர் என்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களால் சில காரியமெல்லாம் கூடாது, ஆனால் கர்த்தரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. பாசிபிள் சொல்லுங்க, பாசிபிள். அவரை நம்புறவர்களுக்கு எல்லாமே பாசிபிள். கர்த்தரால் எல்லாமே கூடும். என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பெரிய பாடம் இதுதான். எது அவரால் கூடாத காரியம்
நம்ம போய் ட்ரை பண்ணலாம், நம்ம போய் சண்டை போடலாம், நம்ம போய் ஏதோ பண்ணி கிழிச்சிடலாம். ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஆண்டவரே இது என்னால் முடியாது, ஆனால் உம்மால் எல்லாமே கூடும். சொல்லுங்கள், அவரால் எல்லாமே கூடும். ஹல்லேலூயா. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். முதலாவது நான் சொன்னேன், ட்ரஸ்டிங் காட் இன் இம்பாசிபிள் சுச்சுவேஷன். வாய்ப்பில்லாத காலகட்டத்தில், கூடாத நேரத்தில் அவரை நம்பும் போது கர்த்தர் அவர் கூடும்படியாய் செய்வார் என்று நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது காரியம், ட்ரஸ்டிங் காட் இன் த சீசன் ஆஃப் சைலண்ட். எல்லா மௌனமான நேரத்தில் கர்த்தரை நம்பணும். இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கேட்டால், சில நேரத்தில் சில காரியங்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணியிருப்போம், மாதம் கணக்கில், வருஷம் கணக்கில் அதுக்காக உபவாசத்தோடு ஜெபம் பண்ணிப்போம், கண்ணீரை ஜெபம் பண்ணியிருப்போம், மலை மேலே ஏறி ஜெபம் பண்ணியிருப்போம், உருண்டி பெரண்டி கூட சில நேரத்தில் சில குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த அந்த விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி, ஒரு பதில் வந்த மாதிரியே இருக்காது. அம்மாவா இல்லையாங்க? இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? இருக்குங்களா? சில காரியத்துக்கு நம்ம ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிருப்போம், ஆனால் இன்னும் கூட அதுக்கு என்ன ஆகலை நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, என்னடா இது, நான் இதுக்காக ஜெபம் பண்ண கடவுள் அதை கொடுத்துட்டாரு, நான் அதுக்காக ஜெபம் பண்ண அதுவும் கர்த்தர் கொடுத்தாரு, அவ்வளோ பெருசு கேட்டால் அதுவும் கர்த்தர் கொடுத்தாரு, இது சின்னது தானே, இந்த விஷயத்துக்காக நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணேனே, ஏன் எனக்கு இன்னும் பதில் கிடைக்கல அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கலாம். அது எப்படி இருக்குன்னா, கடவுள் சைலன்ஸாக ஒரு சைலண்ட் மோடில், ஒரு மியூட்டில் கர்த்தர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இந்த விஷயத்துக்கு மாத்திரம் கர்த்தர் ஏன் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, இந்த விஷயத்துக்கு மாத்திரம் ஏன் கர்த்தர் பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாருன்ற ஒரு வேதனையும் ஒரு ஆதங்கமும் நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்ணோன்னா ஒரு நம்மளை கவலைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன் பாருங்கள், ட்ரஸ்ட் காட் ஈவன் காட் இஸ் சைலண்ட் அப்படின்றத விட எப்படி சொல்லுது, கர்த்தர் சைலண்ட்டாக இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபத்துக்கான பதிலை பெறாவிட்டாலும் அந்த காரியத்தை குறித்து மறுபடியுமாய் நீங்கள் நம்புங்க, மறுபடியுமாய் நீங்கள் விசுவாசிங்க. புரியுதுங்களா நான் பேசுகிற காரியம்? நீங்கள் இவ்வளோ நாள் எதுக்காக ஜெபம் பண்ணியிருந்தீங்க, அது நடக்கலையா? நடக்கலனாலும் பரவாயில்ல, அதுக்காக மறுபடியுமாய் நீங்கள் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. காரணம் என்ன என்று கேட்டால், God not act according to us time, is act according to his time. கடவுள் நம்முடைய நேரத்துக்கு அவர் என்ன பண்ணுறதில்ல, வேலை செய்கிறதில்ல. என்ன நேரத்துக்கு? அவர் டைமில் தான் அவர் வேலை செய்வார். எல்லாத்துக்குமே டைம் இருக்குதா இல்லையாங்க? இன்றைக்கி நம்ம விதைக்கிறோம், விதைச்ச உடனே நாளைக்கே இது வந்துட்டா நல்லா இருக்குமே, வராது. அப்படியெல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துலேயே, இன்னும் ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் குழந்தைய பொறுக்கலாம், பைத்தியம். கல்யாணம் ஆகி ஒரு வாரம்லாம் என்ன ஆகாது, குழந்தை பொறுக்காது. அப்போ எப்போ தான் பொறுக்கும்? குறைஞ்சபட்சம் ஒரு 10 மாதம் தான் ஆகணும். குறைஞ்சபட்சம் என்ன ஆகும்? ஒரு 10 மாதம். அப்போ அதிலெல்லாம் உஷாராகிறோம். கல்யாணம் ஆனால் ஒரு வாரத்தில் குழந்தை பொறுக்காது, இன்றைக்கி விதைச்சா ஒரே நாளில் என்னாவது முளைக்காது அப்படின்னு தெரியுது. ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் மாத்திரம் நாளைக்கே பணக்காராயிடணும், நாளைக்கே கடன்லாம் தீரணும், நாளைக்கே குழந்தை பிறந்துடணும், நாளைக்கே வியாதி மாறிடணும். எப்படி மாறும்? எப்படி மாறும்? மாறாது. எவ்ரிதிங் ஹேஸ் அ டைம். எல்லாத்துக்குமே நேரம் இருக்குது. அந்த அவருடைய நேரத்தின் படி தான் வேலை செய்வார். அதை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நீங்கள் சும்மா ரொம்ப நீங்கள் ஹார்டன் ஆகாதீங்க, கஷ்டப்பட்டுக்காதீங்க. கடவுள் உங்கள் நேரத்துக்கு அவர் வேலை செய்ய மாட்டார், அவருடைய நேரத்தில் தான் அவர் வேலை செய்வார். அப்போது சில நேரத்தில் சில சூழ்நிலையில் கடவுள் மௌனமாக இருக்கிறது போல தான் நமக்கு தெரியும். இந்த காரியத்துக்கு கர்த்தர் பதில் தரலையே தெரியும். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஏற்ற நேரம்ன்ற ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் கர்த்தர் சரியாக செயல்படுவார். நான் அதுதான் சொல்கிறேன். ஈவன் இந்த ஹாட் டைம், ஈவன் இந்த சைலண்ட் டைம், சைலண்ட் சீசன், அந்த நேரத்தில் கூட அவரை நம்புறது விடக்கூடாது. நம்ம சில நேரத்தில் சில காரியத்துக்கு நம்புவோம், அதுக்கு பதில் தெரியலனா போடா நம்பினேன் கிடைக்கல, விடு வேண்டாம் சர்ச்சு, அப்படி சில மனிதர்கள் நான் பார்த்துக்கிற உண்மையாகவே சில நோக்கத்துக்காக சபைக்கு வருவாங்க, சில தேவைக்காக சபைக்கு வருவாங்க. அது நடக்காத பட்சத்தில் அவங்க போயிடுவாங்க சபையை விட்டுட்டு. காரணம் என்ன? அவர்களுடைய நம்பிக்கை கடவுள் மேலே அல்ல, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக. பசிக்காக இருக்கிறவனுக்கு சாப்பாடு போட்டால் அவன் திருப்தி ஆகிடுவான், அவ்வளோதான். தேவைக்காக இருக்கிறவனுக்கு அந்த தேவை சந்திக்கப்பட்ட திருப்தி ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் கர்த்தரை நம்புகிற மனுஷன் தான் பாருங்கள்,
கடவுளை நம்புகிற மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தாலும் நான் மறுபடியும் அவரையே நம்புவேன் என்று வாழலாம். பார்த்தீங்களா? அந்த மனிதன் தான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவான் என்று பார்க்குறோம். அப்போ நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? நல்லா இருக்கும் போது நம்புறீர்களா, அல்லது உங்கள் வாழ்க்கையில் வாசல்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் கூட கர்த்தரை நம்புகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? அதை நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சில நேரத்தில் வாழ்க்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கொண்டிருக்கிற நேரத்தில் சிலதெல்லாம் நம்ம அப்படியே மறந்துடுவோம், விட்டுருவோம். ஆனால் சொல்கிறேன், வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் நான் அவரை நம்ப போகிறேன். வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் நான் அவரை நம்புவேன். எனக்கு ஜபத்துக்கான பதில் கிடைக்கலனாலும் நான் என்ன பண்ணுவேன்? அவரை தான் நம்புவேன். ஏன்னா அவரை நம்புவர்களை கர்த்தர் ஒருபோதும் கை விடவே மாட்டார். கரங்களை தட்டி தேவன் நாமத்தை ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. மூணாவது காரியம், ட்ரஸ்டிங் காட் when the deadline is near. நம்ம வாழ்க்கையில் ஒரு டெட்லைன், அந்த ஒரு கடைசி வினாடின்றாங்க பார்த்தீங்களா, கடைசி அவ்வளோ தாங்க, இது தான் என் லாஸ்ட் நாள், இது தான் என்னுடைய முடிவு. அந்த நேரத்தில் கூட கடவுளை நம்புங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ரொம்ப அருமையான வசனம். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாருங்கள், வாசிங்க. ஆபகுப் 2வது அதிகாரம் 3வது வசனம். 2:3. ஆபகுப் 2. குறித்த காலத்துக்கு குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாகவே வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பாருங்க. மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். மைக்கில் கொஞ்சம் சத்தமாக வாசிங்க, எல்லாருமே கூட சேர்ந்து வாசிங்க. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்க கவனிங்க, நீங்க சொல்லுங்க எல்லாருமே. இந்த வசனம் எல்லாம் சொல்லுங்க, எல்லா வாயத்தது. இந்த வசனம் என்னை பற்றி பேசுகிற வசனம், இது எனக்கான வசனம். தமிழ் உங்களுக்கு புரியும் தானங்க? புரியும் தானே? குறித்த காலம்னா புரியுதா? இப்போ வாசிங்க. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன பாத்தீங்களா, டெட்லைனுக்கு போனாலும் அந்த டெட்லைனுக்கும் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு? ஒரு விஷனை வச்சிருக்கார், தரிசனத்தை வச்சிருக்கார். அதுதான் சொல்றார், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது இப்ப புரியாது. ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம்? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியாது. எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களே, ஏன் நான் மாத்திரம் இவ்வளவு வேதனைப்படுறேன்? உங்களுக்கு புரியாதுங்க. என் வாழ்க்கையில கர்த்தர் ஏன் இவ்வளவு முள்ளு அனுமதித்திருக்கிறார்? இந்த முள்ளு யாருக்குமே முள்ளு இல்லை. எனக்கு ஏன் முள்ளுக்குது? எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? கடவுள் ஏன் இதை பெர்மிட் பண்ணியிருக்கிறாரு? ஏன் இந்த சாரோன் மத்தியில் இப்படியாப்பட்ட ஒரு வழின்னா என் வாழ்க்கைன்னு இப்படியாப்பட்ட ஒரு கஷ்டமான பகுதியில் நான் போய் கொண்டிருக்கிறேன், ஏன் எனக்கு மாத்திரம் இப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்குதா, ஒரு கேள்வி இருக்குதா? கர்த்தர் சொல்கிறாரு, அது உங்களுக்கு புரியாது. இப்போ உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தை உங்களுக்கு தெரியாது பிரகாஷ், தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனால் முடிவிலே, சொல்லுங்க, முடிவிலே என்ன பண்ணுவார் அவரு? அது விளங்கும். சொல்லுங்க. அப்போ முடிவில் தான் கர்த்தர், அந்த பிரச்சனைத்தின் முடிவில் தான் ஏன் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இதை பெர்மிட் பண்ணியிருக்கிறார் என்று உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அது பொய் சொல்லாது. எது பொய் சொல்லாது? அந்த தரிசனம் பொய் சொல்லாது. நீங்கள் கடந்து போகிறீங்களே, அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் டிலே ஆகலாம். என்ன ஆகலாம்? சொல்லுங்க, டிலே ஆகலாம். சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதம் தாமதிக்கலாம், ஆனா வராம இருக்காது. பாருங்க, அதுதான் சொல்லப்படுது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. எஸ், விட்டுட்டு போயினே இருந்தலாமா? அவ்வளோதான், டெட்லைன் வந்துச்சு, எண்ட் ஆயிடுச்சு, விட்டுட்டு போகலாமா? நம்மள ஒரு லிமிட்டு, இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்பா போடா முடியல, இல்லை
டெட்லைன் ஆயிடுச்சு. டெட்லைனாக இருந்தாலும் தாமதித்தாலும் பரவாயில்ல, முடிவு வரைக்கும் என்ன பண்ணு, காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது சொல்லுங்க, நிச்சயமாய் வரும். நிச்சயமாய் வரும். சொல்லு ஏஞ்சல், நிச்சயமாய் வரும். நிச்சயமாய் வரும். சொல்லுங்க, நிச்சயமாய். இங்கிலீஷ்ல பாருங்க, இட் வில் ஷோர்லி கம். ஷோர்லி, நிச்சயமாய் வரும். எதற்காக நீங்க காத்து கொண்டிருந்தீர்களோ அது லேட் ஆகும், ஆனா நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. ஓ, நம்பிக்கை இருக்குது பாத்தீங்களா? அந்த ஹோப் ரொம்ப முக்கியம். எதற்காக காத்துன்னு இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் பட்டியல் இருக்குதா? ஏதாச்சும் லிஸ்ட் இருக்குதா? ஏதாச்சும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குதா? ஏதாச்சும் நோக்கம் இருக்குதா? அதற்காக காத்திருக்கும் போது தான் கர்த்தர் சொல்றார், நீ காத்துனுக்கிறது வேஸ்ட் ஆகாதுப்பா. அது லேட் ஆகலாம். ஒன்று புரிஞ்சுக்கோ, லேட் ஆனாலும் நிச்சயமாகவே அது வரும். சொல்லுங்க, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு தாமதித்தாலும் நிச்சயமாகவே அது வரும். அது தாமதிப்பதில்லை. இத்தனை நாளாக லேட் ஆச்சு, ஆனால் கடவுள் அந்த முடிவை கொண்டு வரும்போது இதுக்கப்புறம் அது டிலே ஆகாது. அது கண்டிப்பாக வந்தே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ சொல்லுங்க, முடிவு நல்லதுங்க. அது ஒரு பிரச்சனை வெடிக்கிறது நல்லது. அப்போ தான் என்ன வரும்? கலகம் பிறந்தா தான் என்ன வருமா? முடிவு பிறக்கும்னு சொல்லுவாங்க. மூடி மறைக்கிறது இல்லை. டெட்லைன் வரணும். நான் சொல்கிறேன், டெட்லைனையும் கர்த்தரை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எஸ், மோசமாக தாங்க இது தெரியும். கடைசி டேட் கொடுத்துருக்காங்க தெரியும், இதுதான் லாஸ்ட் நாள், இன்றைக்கி கட்டலினா முடிஞ்சிச்சுன்னு தெரியும். ஆனாலும் நான் அவரை நம்புகிறேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன். நான் தாமதிப்பது நல்லது தான். நான் தாமதிப்பிலும் காத்திருப்பேன். ஏனென்றால் நிச்சயமாகவே அது வரும். எது வரும்? நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பது நிச்சயமாகவே வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இந்த வசனத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுன்னு இதை சொல்லி இருக்கணும். இது என்னை பற்றி, இது எனக்குரிய வசனம், இது என்னை பற்றி சொல்லுகிற வசனம். தாமதிக்குதா? எஸ், உண்மை. லேட் ஆகினேக்குதா? உண்மை. நான் என்ன பண்ணணும்? காத்து கொண்டே இருக்கணும். லேட் ஆகுதா? பரவாயில்ல காக்கிறேன். லேட் ஆகுதுங்க, பரவாயில்ல காக்கிறேன். எப்போ வரைக்கும் காப்பேன்? எப்போ வரைக்கும்னா நிச்சயமாகவே முடிவு வர வரைக்கும் நான் அவர் மேல் விசுவாசம் வைத்து நான் காத்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். 3 பாயிண்ட் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதலாவது, ட்ரஸ்டிங் காட் இன் இம்பாசிபிள் சுச்சுவேஷன். கூடாத நேரத்தில் கர்த்தரை நம்ப வேண்டும். வாசலெல்லாம் அடைக்கப்பட்டு வழியே இல்லைன்ற அந்த நேரத்தில் கர்த்தரை நம்பணும். முதல் பாயிண்ட். ரெண்டாவது, நான் சொன்னேன், மௌனமான நேரத்திலையும் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாத நேரத்திலையும் நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். 3வது காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன், வாழ்க்கையின் கடைசி விளிம்பு நேரத்தில், டெட்லைன், நம்ம ட்ரஸ்டிங் காட் இன் த டைம்ஸ் ஆஃப் டெட்லைன், முடிவு, இது வேறு வழியே இல்லை, இது தான் லாஸ்ட்டுன்ற அந்த நேரத்திலையும் கர்த்தரை நம்புவது, அந்த நம்பிக்கை மேன்மையானதாக இருக்குதுன்னு பார்க்குறோம். 4வது காரியத்துக்கு நம்ம போகலாம். ஓகே, ட்ரஸ்டிங் காட் இன் த ஹோப்லெஸ் மூமெண்ட். நம்பிக்கை அற்ற நேரத்தில் கர்த்தரை நம்ப பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? சில நேரத்தில் வாழ்க்கையில் நம்பிக்கை அற்ற நேரத்தில், சில நேரத்தில் நான் பார்க்குறேன், இந்த ஹாஸ்பிட்டலெலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாகிடும். சில நேரத்தில் ஸ்பெஷலாக இந்த ஐசியூ வார்டு பக்கம் பாருங்களேன், அப்படியே உள்ளே கூட விடமாட்டாங்க. அது கேமரா மூலியமாக தான் நம்மளை பார்க்க விடுவாங்க. எவ்வளோ பேர் பாய் தல்கானி அப்படியே உக்கான்னு ஒரு விதமான காத்திருப்பு. உள்ளே இருக்கிறவங்க நல்லா ஆகிடுவாங்களா, உள்ளே இருக்கிறவங்க எப்படியாச்சும் நல்லாயிடுவாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு காத்திருப்பு. வெளியே இருக்கிறவங்கள ஒரு கவலையோடு அந்த நேரத்தில் திடீர்னு யாருன்னா பேர் கூப்பிடுவாங்க, ஓடுவாங்க. அந்த அவங்க செத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு அவங்களுடைய சாவை வெளியேற்ற கத்துவாங்க. இதெல்லாம் மற்ற ஆளுக்கு எவ்வளோ பதட்டத்தை உண்டாக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே கடந்து போனால் தான் நம்மளுக்கு அதெல்லாம் உண்மையாக புரியும். பாருங்கள், அந்த மாதிரி நேரத்தில் போய் அந்த மாதிரி இடத்துலலாம் பாருங்கள், அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. எவ்வளோ வேதனையான காரியம். அப்படியே படப்பண்ணன்னு அடிச்சுக்கும்.
என்ன ஆகுமோ உள்ளே இருக்கிறவங்களுக்குன்ற ஒரு வேதனை, யாராச்சும் ஒரு மரண செய்தி கேட்டால் நமக்கு அவுக்குன்ற ஒரு நிலைமை, அதுதான் ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. நம்பிக்கை அற்ற நேரம். வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்பிக்கையற்ற நேரங்கள் வழியாய் நம்ம என்ன பண்ணலாம், நாம் கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். இதுக்கு ஒரு முடிவு இல்லை, ஆள்தான் முடிஞ்சிச்சு, எண்டு சொல்லிட்டாங்கங்க, ஆள்தான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் என்ன உதிக்குது? அந்த நேரத்தில் உங்களுடைய விசுவாசத்தின் லெவல் எப்படி இருக்குது? அப்போ தடுமாறுகிறவர்களாக இருக்கிறீர்களா, அல்லது விசுவாசத்தில் தைரியம் உண்டவர்களா? இல்லைங்க, இந்த சூழ்நிலையும் நான் கர்த்தரையே விசுவாசிக்கிறேன், நான் அவரை நம்புகிறேன் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே எழும்பும் என்றால், நான் சொல்கிறேன், உண்மையாகவே உங்களுடைய விசுவாசம் பெரிதாக இருக்கும் என்று நான் பார்க்குறேன். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போது நான் சொல்லுகிறேன் மறுபடியுமாக, உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை கரடுமுரடாக இருக்கலாம், ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் நீங்கள் கடந்து போகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் அப்படியாப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தரை சார்ந்து வாழ நீங்கள் பழகி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? வாசிங்க. ஹோப்லெஸ்ஸான டைமில் கூட கர்த்தரை நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசித்து பழக்கணும். சங்கீதம் 42ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். 42ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாயா? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும், மை காட், ஹல்லேலூயா. இந்த வசனம் இது உண்மையாகவே ஒரு ஸ்பிரிட்டு சோலை பார்த்து சொல்கிறது போல். அந்த என்ன சொல்கிறது, நமக்குள்ள பல கேரக்டர்ஸ் இருக்குது, பர்சனாலிட்டிஸ் இருக்குது. மனிதனுக்குள்ளே ஆவி இருக்குது, ஆத்துமா இருக்குது, சரி இருக்குது. இப்போ இது யார் பேசுறது? என்னுடைய ஆவி ஆத்துமாவோட பேசுகிற வார்த்தை. அதுதான் சொல்லுது, என் ஆத்துமாவே நீ ஏன். அப்போ இங்கே எது ஸ்ட்ரென்த்தாக இருக்குது? ஆவி ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஆவி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் ஆவி தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பேசுது. இதுதான் என்ன சொல்றா, செல்ஃப் கம்ஃபர்ட் அல்லது செல்ஃப் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா எப்படி சொல்கிறது? ஒரு மனிதன் தன்னைத்தானே திடப்படுத்திக் கொள்வது. ஒருத்தர் சோர்ந்து போகும்போது இன்னொருத்தர் தோல் மேலே தட்டி கொடுத்து ஒன்றும் பயப்படாத, கவலைப்படாத அப்படின்றது வேற. ஆனால் யாருமே நம்மளுக்கு இல்லை, யாருமே நம்மளுக்கு என்கரேஜ் பண்ண இல்லை. அப்போ நம்மளுக்குள்ளே இல்லைடா நானே ஏஞ்சிக்கணும், எவனும் இல்லைனா பரவாயில்ல, நம்மளே நிற்கணும், நம்மளே நடக்கணும், நம்மளே போகணுன்ற அந்த நமக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வருது. பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன், இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் எல்லாருக்குமே வேணும். நான் எப்போவுமே அதை சொல்கிறது உண்டு. நானும் எனக்கு அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுறது. சாப்பிட்டியா சாப்பிட்லையா யார் என்னை விசாரிக்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு புத்திக்குது, நான் தான் சாப்பிட்ணும். என்னை சாப்பிட்டியான்னு யாருமே கேட்கல. ஏய் பைத்தியம், உனக்கு பசியை தான் நீயே போய் சாப்பிடு, உனியா யார் கேட்கணும்? ஒரு பச்சை தண்ணி கொடுக்கறதுக்குறோம் யாருமே, அது வைப்ரேஷனோட சொல்லுவாங்க, யாருமே இல்லைங்க. இப்போ மொண்டு குடி சோம்பேறி படுத்து நின்று யாருமே. அப்போ நான் சொல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட். யார் உங்களுக்கு கேட்கணும்? யார் உங்களுக்குள்ள கர்த்தர் ஆற்றல் பலத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், நான் தான் என்னை எழும்பணும், நான் தான். என்னை யாரும் என்கரேஜ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, என்னை யாருமே தூக்கி விடணும் அவசியம் இல்லை, என்னை யாருமே கம்ஃபர்ட் பண்ண அவசியம் இல்லை. என்னை நான் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனால தான் பாருங்க, we should not be always dependent. சார்ந்து வாழ்றவர்களாக இருக்கணும். தச்சை ஏங்குற வரை நம்முடைய சார்ந்துதெல்லாம் கடவுள் மேலே இருக்கணும். புரியுதுங்களாங்க? கடவுளை தவிர வேற யாரையும் நம்ம சார்ந்து வாழக்கூடாது. மிச்சத்தெல்லாம் நம்மளே பார்த்துக்கணும். யார் இருந்தாலும் யார் இல்லைன்னாலும் நான் இருப்பேன். எங்கள் அம்மா இல்லைன்னா சோறே இல்லைங்க, அப்படி இருக்கவே கூடாது. ஒன்றுமே இல்லை, சோறு செய்கிறது ரொம்ப ஈஸி, கற்றுக்கங்க. பட்டினியாகவே உக்காந்து இருக்காதுங்க, அப்படியே உக்காந்துறது இல்லை. யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வேலையை நம்ம என்ன பண்ணோம்? எதுக்குமே யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எதுக்குமே யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ தான் மோசம். அவர் பண்ணுவார் நம்ம நினைப்போம், அப்போ தான் அவர் வேலையை காமிப்பார். அதுதான் சொல்கிறேன், எதுக்குமே யாரையும்
எதிர்பார்க்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒரே ஒருத்தர் எதிர்பார்க்கணும், அது கர்த்தரை மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென். எல்லாவற்றுக்கும் அவர் எதிர்பார்க்கணும், வேற எதுக்குமே யாரிடத்துலையும் நாம் எதிர்பார்க்க கூடாது என்று நாம் பார்க்குறோம். இங்கே எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, என் ஆத்துமாவே ஏனே. யாரோ உங்களை பார்த்து சொல்கிறதுக்குள்ளாலே உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன் நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்க, கேஸ்டிங் டவுன் அப்படின்னு தான் இங்கிலீஷில் போட்டுக்கிறாங்க பாருங்கள். கேஸ்டிங் டவுன், அப்படியே ஏன் ரொம்ப கீழே இறங்கிட்டுக்கிற, அப்படியே ஏன் சோர்ந்து போகிற, ஏன் இன்ஃபீரியாரிட்டியில் அப்படியே குறுகி போகிற. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேண்டாம் உனக்குள்ள, அது வேண்டாம். ஏன் அப்படியே குறுங்கி போகிற, ஏன் அப்படி தாழ்ந்து போகிற, ஏன் அப்படி சோர்ந்து போகிற. அப்புறம் அவர் சொல்கிறாரு, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறார், ஏன் எனக்குள் தியங்குகிறார், தேவனை நோக்கி காத்திரு. ஏன் நீ கேஸ்ட் டவுன் ஆகுற, ஏன் நீ சோர்ந்து போற, தேவனை நோக்கி காத்திருன்றார். மை காட், எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அப்போ அவரிடத்தில் காத்திருக்கும் போது தான் நமக்கு ரொம்ப 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 ஆசீர்வாதம். அதனால தான் அடுத்து சொல்றாரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனாய் இருக்கிறவர் நான் நித்தம் துதிப்பேன். இன்னும் துதிப்பேன். அப்போ நீங்கள் துதிக்கிறீங்களா அல்லது கலங்குகிறீர்களா, அதை வச்சு தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ், அந்த மனப்பான்மை, அந்த எந்த நிலையில். துதிக்கிறவன் அவன் சோர்ந்து போகிறவன் அல்ல, அவன் விசுவாசத்தில் குறுகினவன் அல்ல. துதிக்கிறவன் தேவனை நம்புகிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்கிறவன் தேவனை நம்புகிறவன், கலங்குகிறவன் தன் விசுவாசத்தில் எப்படி சொல்றது, சோர்ந்து போனவனாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்களாங்க உங்களுக்கு? சரி, நான் சொன்னேன் முதலாவது என்னது, இம்பாசிபிளான கூடாத நேரத்தில் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது காரியம், மௌனமாக இருக்கிற நமக்கு பதில் கிடைக்காத நேரத்தில் கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். மூணாவது, வாழ்வின் விளிம்பான நேரத்தில், வாழ்வின் முடிவான நேரத்தில் நம்ம கர்த்தரை நம்ப வேண்டும். நாலாவது நான் சொன்னேன், நம்பிக்கை அற்ற நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும் என்று பார்த்தேன். கடைசி காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா முடிக்க விருப்பப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான காரியம். அநேக காரியம் நான் பேசணும்னு நினச்சேன், சரி ஆனாலும் பரவாயில்ல. ஓகே, வாசிக்கலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5:10. கடைசி காரியம், 5வது காரியம், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதே. அல்லேலூயா. So trusting God in persecution and crisis, உபத்திரத்தின் நேரத்திலையும் அல்லது என்ன சொல்றது, கிரைசஸ் எப்படி சொல்லுவாங்க, நெருக்கமான நேரத்திலையும் கர்த்தரை நீங்கள் என்ன பண்ண வேண்டும், நம்ப வேண்டும். இப்போது நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடியால் நாம் சில உபத்திரத்தின் வழியாய் கடந்து போகலாம். அது உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல, ஏன்னா இந்த பக்கத்துலலாம் ரொம்ப கம்மி. இப்போ இன்னைக்கு காலையில் நான் வீக்கோட்டாக் போயிட்டு வந்தேன். அந்த இடத்துலலாம் இந்த உபத்திரம் ரொம்ப ஜாஸ்தி. இவங்க ஒரு மனிதன் கடவுளை ஏற்றுக்கொண்டதுனால, அவங்க மதத்தை விட்டு வேறு மதத்தில் போகிறதுனால அவங்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி இருக்கும், ஏகப்பட்ட அவமானம் இருக்கும். இன்றைக்கி கேஜிஎஃப்பில் கேஸ்ட் ப்ராப்ளம் பெருசாக இல்லை. நாங்கள் தெலுங்கானா பகுதியிலலாம் நம்ம போகும்போது அங்கே பயங்கரமான கேஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் புறக்கணிக்கிற மக்கள் அநேக பேர் கஷ்டப்படுறாங்க, சமுதாயத்தில் ஒதுக்க வைக்கப்படுறது, உபத்திரம். குடும்பத்தில் எந்த பண்டிகைக்கும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவங்கள சேர்க்க மாட்டாங்க. நீ இந்த ஜாதியை விட்டு போனல, இந்த மதத்தை விட்டு போனல, நீ இயேசுன்னு போனல, போயிடு அப்படின்ற எவ்வளோ சொத்துல உரிமை தர்றதில்ல, சொத்தே தராத தொர்த்தடிக்கப்படுற குடும்பங்க. இயேசுவை ஏற்றுக்கனால சொத்து கிடைக்காம போகுது, இயேசுவை ஏற்றுக்கொண்டனால குடும்பம் அந்தஸ்து கிடைக்காம போகுது, இயேசுவை ஏற்றுக்கொண்டனால அநேக காரியங்களை நிராகரிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி உபத்திரம் உங்களுக்குள்ள இருக்குதா? ஒன்று பெருசாக இருக்குதோ என்னன்னு தெரியல. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு கடந்து வரலாம், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வரலாம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்குனீங்கள, உங்களுக்கு ரேஷன் கார்டை கட் பண்ணுவேன்னு நாளைக்கு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? விடு, நான் சர்ச்சை விட்டுறேன், தயவு செய்து ரேஷன் கார்டை கொடுங்க, அப்படி போட போகிறீங்களா? மாதிரி என்ன முடிவு நீங்கள் எடுக்க போகிறீங்க? அநேக பேர் உங்களை அடிப்பாங்க. இயேசுவை மறுதலிச்சா உங்களை நான் ஃப்ரீயாக விடுறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு உங்களை சாவடிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க?
இயேசுக்காக வைராக்கியமாக நிற்க போகிறீங்களா? இயேசுக்காக தான் வாழ போகிறீங்களா? அல்லது என் வாழ்க்கை, என் குடும்பம், என் வீடு அப்படின்னு போக போகிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் நாம் என்ன தீர்மானிக்கும்? இன்றைக்கி பாருங்கள், நம்ம வாழ்க்கையெல்லாம் நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம வாசல், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், அதே தான் ஆயிடுச்சு. நம்மளுக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. எவன் கேட்டால் நமக்கு என்ன, அப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்படியாப்பட்ட சூழ்நிலை நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்க போகிறீங்க? உங்கள் வாழ்க்கை யாருக்கு சொந்தமாக கொடுக்க போகிறீங்க? நீங்கள் யாரை நம்பி வாழுங்கிறீங்க? அப்படி ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும். இந்த காலவெல்ல ஒரு புதிய தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும். என் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எல்லாத்தையும் நான் இழந்தாலும், எது இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் கர்த்தரையே நம்ப போகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாம் கரங்களை உயர்த்து பார்த்துங்க. கரங்களை உயர்த்துங்க. எல்லோரும் தயவு செய்து கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் எது இருந்தாலும் இல்லை என்றாலும், எது வந்தாலும் போனாலும், எது கிடைத்தாலும் கிடைக்கலனாலும், என் வாழ்க்கையின் ஒரே நம்பிக்கை என் இயேசு மாத்திரமே. நான் அவரை மாத்திரமே நம்புவேன். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாக. தொடர்ந்து அடுத்த வாரம் பேசலாம். காட் பிளஸ்.